difference between our central and peripheral medical college. இப்போ என்னென்னா கவுன்சிலிங் முன்னாடி எல்லாரும் கேட்டதே இதுதான். சரி எங்கள் ஊர் சைடில் இருக்க காலேஜாக நான் எடுத்துட்டோமா, இல்லை கொஞ்சம் நேம்டா சென்ட்ரல் காலேஜ் அப்படின்னா சிட்டி பேஸ்ட் காலேஜஸ் அதை எடுக்கட்டா அப்படிங்கிறதா நிறைய பேர்த்தோட கேள்வி. இவ்வளோ தான் சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் காலேஜஸ். அண்ட் சில பேர் கேட்ட டவுட் என்னென்னா, ப்ரைவேட் காலேஜஸில் பெஸ்ட்டாக இருக்கிறதான எடுக்கட்டா இல்லை நியூலி ஓப்பன்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பிகாஸ் அகாடமிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான டவுட்ஸ் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வில் see in this video. So before going, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing third year MBBS and a part-time biology faculty. So first question, centrala peripheral medical college. So central medical college like என்னென்னலாம் ப்ளஸ்ன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், இட் இஸ் ப்ரெசென்ட் இன் அ சிட்டி பேஸ்ட் ஏரியா. சரியா? ஸோ உனக்கு எக்ஸ்போஷர் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ரெண்டாவது, எல்லா சென்ட்ரல் காலேஜஸ்மே ஒரு 20 to 30 years ஆச்சு. ஸோ அப்படி ஆகிறங்கும் போது பிஜி கோர்ஸஸும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. சார் பிஜி கோர்ஸ்க்கும் எனக்கு என்ன சார் சம்மந்தம்? ஸோ பிஜி கோர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் எல்லா கிரேட்லேயுமே உனக்கு ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அது ஸ்டாஃப் பேனல் ரொம்ப பெருசாக இருக்கும். அட் த சேம் டைம் பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறதுனால கைடன்ஸ் அப்படின்னு நம்ம போனோம்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இவங்ககிட்ட போகலாம், இல்லை அட்லீஸ்ட் பிஜிஸ் கிட்ட கேட்கலாம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு கைடன்ஸ்க்கு நிறைய வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். வேறஸ் பெரிஃபரல் காலேஜஸ், நிறையா பெரிஃபரல் காலேஜஸில் பிஜி சீட்ஸ் கிடையாது. ஸோ அசோசியேட் ப்ரொஃபஸரில் சில சீட்ஸ் எல்லாம் ஒன்றும் ஃபில் கூட இருக்காது. ஸோ உனக்கு கண்டிப்பாக ஸ்டாஃப்ஸ் நிறையா இருப்பாங்க, கிளாஸ் எடுக்கிறதுக்கும் இருப்பாங்க. பட் என்னென்னா த பேனல் பெரிய பேனலாக இருக்காது, கம்மியான ஸ்டாஃப் when compared to the central medical colleges. So this is the first point. செகண்ட் பாயிண்ட்னு பார்த்துட்டேன்னா பிஜி கோச்சிங்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரானோன்னா அடுத்து நம்ம யோசிக்கிறது பிஜி கோச்சிங் தான். ஸோ இந்த பிஜி கோச்சிங் பொறுத்த வரைக்கும் நீ எந்த சிட்டி பேஸ்ட் சென்ட்ரல் காலேஜஸ் எடுத்துக்கிட்டாலுமே அந்தந்த ஊர்லேயே ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஈஸியாக எக்ஸ்போஷர் இருக்கும். ரெண்டாவது, உனக்கு ஒரு அலுமினி இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அது ரொம்ப வருஷமாக இருக்கிற காலேஜுங்கிறதுனால தே ஆல்ரெடி லைட் த பாத், இப்படி தான் போகணும், இப்படி போனால் இப்படி படிக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்த சீனியர்ஸ்க்கு அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே போயிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அதே பாத்வேவாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான வழி கிடைக்கும். வேறஸ் பெரிஃபரல் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அலுமினி லெவலுக்கும் லைக் நிறைய காலேஜஸ் இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அலுமினி லெவலுக்கும் ஆள் கம்மியாக தான் இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே பெரிஃபரல் ஏரியாவில் அவ்வளோ கிடையாது. ஸோ இது பெரிய ட்ராபேக்கான்னு கேட்டால் இப்போ கிடையாது. பிகாஸ் ப்ரெசன்ட் டேஸில் மேரோ, ப்ரிப்ளாடர் இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டோ இல்லை ஹாஸ்டலில் உட்காந்துட்டோ படிக்க முடியும். பட் ஸ்டில் த ஆஃப்லைன் இம்பேக்ட் நிறைய பேர்த்துக்கு போய் படித்தா தான் தெரியும், இல்லை போய் படித்தா தான் கரெக்டாக படிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இம்பேக்ட்டுக்கு சென்ட்ரல் காலேஜஸ் சிட்டி பேஸ்டு காலேஜஸ் தான் என்றைக்குமே பெஸ்ட் ப்ரிஃபர்ட். ஸோ இதெல்லாமே இதோட மேஜர் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதர் ப்ரொஃபஸர்ஸோட ஸ்கேலும் சரி, பிஜிஸோட கைடன்ஸும் சரி, ஆல்ரெடி இருந்த அலுமினியும் சரி. ஸோ ஆல்ரெடி உனக்கு பாத்வேவை லைட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று நேம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா நேம்டு காலேஜஸ் நீ ஒரு இடத்துக்கு போய் சொல்லணும்னா ஒரு எம்எம்சி. இப்போ பாரு, ஒரு சென்ட்ரல் காலேஜஸ்னாவே உனக்கு என்ன தோணும்? ஃபஸ்ட்டு எம்எம்சி, அடுத்து ஸ்டான்லி, ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நேம்டு காலேஜஸ் எல்லாமே மெயின் சென்டர்ஸில் தான் இருக்குது. சரியா? மெயின் சிட்டி பேஸ் சென்டர்ஸ் இதெல்லாம் தான் சென்ட்ரல் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ உனக்கு சென்ட்ரலாக பெரிஃபரலாக வரும்போது கண்டிப்பாக சென்ட்ரல் மெடிக்கல் காலேஜ் எடுத்தால் பெட்டராக தான் இருக்கும். அதில் எந்த வித ட்ராபேக்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். ஸோ ஸ்டில் பெரிஃபரல் மெடிக்கல் காலேஜஸில் என்னென்ன ப்ளஸ் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் எல்லாமே ஒரு நியூ காலேஜஸ். ஸோ எல்லா பில்டிங்ஸும் சானிடேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசாகவும் நீட்டாகவும் இருக்கும். இது ஏன் சார் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்கிறீங்கன்னா, உனக்கே தெரியும் நிறையா ஜிஹெச் நம்ம போகும்போது நிறைய இடத்துல நம்மளால் உட்காரணுமா நிற்கணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சானிடேஷன்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுவே ஒரு நியூ காலேஜஸ் இல்லை இந்த பெரிஃபரி காலேஜஸ்லாம் இந்த பிரச்சனை உனக்கு ரொம்ப கம்மி. எல்லாமே நியூ பில்டிங்ஸுங்கிறதுனால நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, த கிளினிக்கல் எக்ஸ்போஷர். இது பெரிஃபரல் மெடிக்கல் காலேஜஸில் ஒரு பெஸ்ட் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சின்ஸ் உனக்கு பிஜிஸும் கிடையாது, நிறைய ப்ரொஃபஸர்ஸ் கிரேட்ஸும் கிடையாது, அதே மாதிரி லைக் ஒரு 1 year 2 years சீனியர்ஸ் இவ்வளோ தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஓடி, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர்ஸில் போய் கேஸ் பார்க்குறதோ இல்லை அசஸ் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு அதிகமான சான்ஸ் கிடைக்கும்.
வேறு சென்ட்ரல் மெடிக்கல் காலேஜஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஜிஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பிஜிஸ் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பிஜிஸ்லேயே யோசிச்சு பாருங்கள், தேர்ட் இயர், செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் இவங்கெல்லாம் ஒரு கேஸ் பார்த்துட்டு அடுத்து சிஆர்ஆர்ஐ கரெக்டாக இல்லையா, அந்த எம்பிபிஎஸ் சிஆர்ஆர்ஐ கிடைக்கும், அப்புறம் ஃபைனல் இயர், அப்புறம் தேர்ட் இயர். ஸோ ரொம்ப லாங் ட்ராக் அப்புறம் தான் உன்னால் கேஸை எக்ஸ்போஸ் பண்ண முடியும், படிக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக அது அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெரிஃபரலில் நம்மளுக்கு இவங்கெல்லாம் இல்லைங்கிறதுனால ஃபஸ்ட் ஷாட் ஆர் செகண்ட் ஷாட்லேயே நம்மளுக்கு டேரெக்டாக பேஷண்ட் கிடச்சிருவாங்க. அதுவும் ஒரு அண்டர் கிராஜுவேட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லா கேஸுமே எல்லா பெரிஃபரல் காலேஜஸ்லேயுமே நிறையாவே இருக்கும். ஸோ ஸ்பெஷல் கேசஸ் எல்லாத்தையுமே இந்த அண்டர் கிராஜுவேட்டுக்கு தேவைப்படுற எல்லா கேசஸுமே எல்லா நியூலி ஓப்பன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்ஷன் நீ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, பெரிஃபரல் காலேஜஸை விட பெரிஃபரலி ஓப்பன் கவர்மெண்ட் நியூ காலேஜஸை விட ப்ரைவேட் காலேஜஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இது எந்த கம்பேரிஷனில் சொல்லலாம் அப்படின்னா, அகாடமிக்ஸ். If you want a very best academics, then you can take the top most private colleges rather than the peripheral medical college. கண்டிப்பாக அகாடமிக்ஸில் குறையே இருக்காது. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க, எல்லா ஸ்டாஃப்ஸும் ஃபில்டாக இருக்கும், கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எகெயின் நீ ஒரு ப்ரைவேட் காலேஜ் எடுக்கிறனா மேக்ஸிமம் கொஞ்சம் சிட்டி பேஸ்க்குள்ளே வருவேன். ஸோ கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாத்தோட இதுவுமே அதிகமாக இருக்கும். அதுவே ஒரு பெரிஃபரல் கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கும்போது கண்டிப்பாக பேஷண்ட் அதிகமாக இருந்தாலும் அகாடமிக்ஸ் இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒன் ஸ்டெப் கம்மியாக இருக்கும், இவ்வளோ தான். ஸோ இஃப் நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு பெரிஃபரல் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, டாப் மோஸ்ட். எதை நான் எடுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இஃப் மணி இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஸோ பேயிங் சம் 6 to 8 lakhs per year is not a problem rather than 13,000 per year. 13,000 in government colleges whereas 6 to 7 lakhs in private colleges. இது உனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு மணி பிரச்சனை இல்லை, நான் இது ப்ரைவேட் காலேஜஸ்னால எனக்கு பரவாயில்ல அப்படின்னா, தென் யூ கேன் ஷியோர்லி டேக் த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் rather than the peripheral newly open medical colleges if money is not a problem. மணி கொஞ்சம் பிரச்சனை இல்லை, வீட்டில் நம்மள மாதிரி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலினா கண்டிப்பாக அந்த காலேஜ் எடுங்க. கண்டிப்பாக இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு சீனியர்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. தென் ஸ்டாஃப்ஸ்மே இப்போது சரி நியூ காலேஜஸ் பசங்க பாவங்கிறனால நிறைய கைடன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தென் உன்னோட வேறு ஃப்ரெண்ட்ஸ் வேறு காலேஜஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கேட்டு நம்ம ஒரு கரெக்டான லைனில் போயிடலாம். ஸோ திஸ் இஸ் all about choosing a peripheral medical college or central or peripheral versus the private medical college. If you still have some query regarding some specific colleges, இந்த காலேஜஸில் எது பெஸ்ட்டு, இந்த காலேஜுக்கு எது பெஸ்ட்டு, உண்மையை சொல்லணும்னா எதையுமே இதில் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இதில் சில ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருக்குது, ஒரு கால்குலேஷனே இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் டைரக்ட்லி புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ் below or you can DM me through the Telegram so that I can answer your doubts. And still, even if you take a peripheral medical colleges, don't worry, I can help you or I can guide you throughout your medicine. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கணும், எப்படி பிஜி சீட்ஸ்க்கு ஃபஸ்ட்லேருந்தே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை ஒரு சென்ட்ரல் மெடிக்கல் காலேஜஸ்லாம் எப்படி படிக்கிறாங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே ஐ கேன் அட்லீஸ்ட் கைட் யூ. ஸோ டெல் யுவர் திங்ஸ். ஸோ நத்திங் இஸ் வேஸ்ட். கண்டிப்பாக எந்த மெடிக்கல் காலேஜ் எடுத்தாலும் I can guide you and you can take my help anytime, right? So if you still want something to be discussed, just put it in the comment box below. So we'll do a next video. Thank you.